அன்பார்ந்த புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 15/3/2026 முதல் 21/3/2026 வரை, பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 7ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சரியாக வரலைங்களே, சிக்கலாத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும், ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும், எதிர்பார்க்குற இடத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமே தான் நடத்த இருக்கிறதுக்கும், தவிர அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உச்சார் தேவை. மற்றும் செலவுகள் 2 மடங்கு கூடுதல்களாக ஆகுவதற்கும், கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் 15, 16 தேதிகளில் பணம் வரும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. அரசாங்க சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கிறது அல்லது எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து கூட சில நல்ல செய்திகள், மகிழ்ச்சியானங்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்லது கட்டின வீட்டை வாங்குவதற்கோ முயற்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. 15, 16 ஆகிய 2 நாட்கள் தந்தராசிரம நாட்களாகவும் கவனம் தேவைப்படுகிறது. 18, 19, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிறதும் சில எதிர்பார்க்காததும் கூட தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாக வெற்றிகரமாகவும் ஆதாயமாக நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியாக நடந்து முடிவதற்கும், அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 16, 17, 18 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகவும் உஷார் தேவை. 20, 21 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பலன்கள் பார்க்கும்போது, ராசிக்கு 8ஆம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் சனி பகவானுடன் சேர்ந்து இருப்பது அவ்வளவாக விசேஷமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அரசாங்கத்திலிருந்து சில பிரச்சனைகள், கெடுபிடிகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும், பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட உஷ்ண சம்பந்தமான சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையில் பார்த்துட்டு இருந்தாலும், வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் பழி, கெட்ட பெயர், அவமானம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. பணம் கையாளும் வேலை, அதாவது கேஷியர் வேலையில் உள்ளவர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் நிதானத்துடனும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. இருந்தாலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும், குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சொந்த வீடு, நிலம், தோட்டம் வாங்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 18, 19, 20 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். உச்சார் தேவை, கவனம் தேவை. 15, 16 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துவிட்டு புதியதாக மாற்றிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இடமாற்றம், ஊர் மாற்றம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 20, 21 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். கவனம் தேவை. 16, 17, 18 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவடி பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது தொட்டது தொடங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும், சொந்த வீடு, நிலம், தோட்டம் போன்ற சிற சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 18, 19, 20 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்.
விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்திலே சுக்கிரன் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருப்பதும் 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் ராகுவுடன் சேர்ந்திருப்பதும் அச்சமஸ்தானத்திலே குரு பகவான் ஏற்றிருப்பதையும் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாக. முன்னாடி போனால் முட்டுது, பின்னாடி வந்தால் உதைக்குதுங்கிற கதை தானுங்க இந்த வார நிலவரங்க. பிரச்சனைகள் தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வீணான அரசாங்க அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் 15, 16, 20, 21 ஆகிய 4 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் கண்டுபட்டு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத நன்மைகளும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றியதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியத்தில் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியே சென்று சாமி வேண்டியதற்கும் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில நன்மைகள் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. புதிய வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 16, 17, 18 3 நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே. எந்த பக்கம் பார்த்தாலும் சரியாக வரலன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் முன்னேற்ற தடைகள் வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வீண் சிக்கல்கள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உச்சார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உச்சார் தேவை. மற்றும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் தண்ட செலவுகள் வீண் பணம் விரயம் ஆவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. பெண்களால் சில சிக்கல்கள் ஏற்படக்கூடும். உஷார் தேவை. 18, 19, 20 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஒரு வேலையில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் இல்லாமல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த வாரத்திலே பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தி அடைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வேலையிலே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டியது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 20, 21 ஆகிய 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் பல விதத்தில் படித்து தொலைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் உடன் பிறந்தவர்களிடம் வீண் மனத்தாபம் ஏற்படுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீணான அபராதங்கள் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பிரயாண தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பணம் அடுத்த வாரம் தான் வரும். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.